ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பருப்பு போலி வீட்லேயே ரொம்ப சாஃப்டாக டேஸ்ட்டாக எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி போலி செய்கிறதுக்கு நான் காட்டுற இந்த கப்பால் 1 கப் அளவுக்கு மைதா மாவு, 1/2 கப் அளவுக்கு நான் கோதுமை மாவு எடுத்துக்கிறேன். நீங்கள் விருப்பப்பட்டால் ஃபுல்லாகவே மைதா மாவு கூட எடுத்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, ஒரு சின்ன ஸ்பூனால் கொஞ்சம் நான் நெய் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம சப்பாத்தி மாவோட கொஞ்சம் இலக்கமாக பிசைஞ்சு எடுத்துக்கணும். போலிக்கு மாவு பிசைகிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ரொம்ப டைட்டாக மாவு பிசைஞ்சிட்டாலும் போலி தட்டுறதுக்கு அந்த அளவுக்கு நமக்கு சாஃப்ட்னஸ் கிடைக்காது. அதே சமயத்தில் ரொம்ப தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாலும் தட்டுறதுக்கு கையில் ஒட்டிட்டு ஒழுங்காக வராது, ஓட்டை விழுந்துடும். ஸோ கரெக்டாக பாருங்கள், நம்ம சப்பாத்தி மாவோட கொஞ்சம் இலக்கமாக இருக்கிற மாதிரி பிசைஞ்சு எடுத்துட்டேன். இப்போ தண்ணி கையில் மாவு ஒட்டும். ஸோ இந்த நேரத்தில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து பிசைஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா ஒரு 2 நிமிஷம் பிசைஞ்சோம் அப்படின்னா கையில் ஒட்டாமல் நல்லா சாஃப்டாகிடும் மாவு. இப்போ இதை நல்லா ஊற வைக்கணும். எந்த அளவுக்கு இது ஊறுதோ அந்த அளவுக்கு நமக்கு போலி நல்லா சாஃப்டாக வரும். நான் மேலே 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நல்லா தடவி கொடுத்துட்டு 2 மணி நேரம் ஊற வச்சிடலாம். அப்படியே கையோட நம்ம மைதா மாவு எடுத்த அதே கப்பால் 3/4 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு அதையும் எடுத்து ஊற வச்சிடுறேன். இப்போ 1 மணி நேரத்துக்கு அப்புறம் கடலைப்பருப்பை வேக வச்சிடலாம். பூரணம் செய்ய குக்கரில் ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், கடலைப்பருப்பு நல்லா மலர்ந்து வெந்திருக்குது. இந்த அளவுக்கு சாஃப்டாக நமக்கு பருப்பு வெந்திருக்கணும். அதே சமயத்தில் ரொம்பவும் குழஞ்சிராமல் பார்த்துக்கோங்க. இப்போ நல்லா தண்ணியை வடிகட்டிட்டு இதை நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் 2-3 பல்ஸ் விட்டு எடுத்துக்கலாம். கடலைப்பருப்பு நல்லா வெந்துட்டதுனால இந்த அளவுக்கு நல்லா மஞ்சள் வந்துடும். இப்போ இது நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சுட்டு அந்த கடாயில் சேர்த்துக்கலாம். எந்த கப்பால் கடலைப்பருப்பு எடுத்தோமோ அதே கப்பால் 1 கப் அளவுக்கு நான் வெல்லம் சேர்த்துக்கிறேன். நம்மளுடைய ஸ்வீட்னஸ்க்கு ஏற்ற மாதிரி 1 கப்பில் நீங்கள் 1/4 கப் வரைக்கும் கூட சேர்த்துக்கலாம். இதை மிதமான ஹீட்டில் லைட்டாக சூடு ஏற நமக்கு வெல்லம் நல்லா உருகிட்டு இந்த மாதிரி கொதிக்க ஆரம்பிக்கும். இது இன்னும் கொஞ்சம் நேரம் கொதித்ததுக்கப்புறம் நம்ம இந்த அளவு கெட்டியாகிடும். இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டா பூரணம் ஆறுனதுக்கப்புறம் நமக்கு நல்லா கெட்டியாகிடும். பாருங்கள், ஆறுனதுக்கப்புறம் இந்த அளவுக்கு உருண்டை பிடிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு கெட்டியாக இருக்குது. இதுதான் நம்ம கரெக்டான அளவு. இப்போ மாவும் நல்லா 2 மணி நேரத்துக்கு அப்புறம் நல்லா சாஃப்டாக ஊறி வந்துருச்சு. இப்போ இதை நான் ஒரு 5 உருண்டையாக பிரித்து எடுத்துக்க போகிறேன். நம்மளுக்கு எந்த சைஸ் ஓகேவோ அந்த சைஸில் உருண்டை பிடிச்சிக்கலாம். என்கிட்ட ஒரு சின்ன அளவுக்கான பட்டர் ஷீட் வீட்டில் இருந்துச்சு. இல்லைனா வாழை இலை வச்சுக்கலாம். இல்லை நார்மலாக பாலித்தீன் கவர் இருக்கும்ல, அது கூட லைட்டாக எண்ணெய் தடவிட்டு நான் செய்கிற மாதிரி செய்யலாம். நம்ம எடுத்து வச்ச உருண்டையை லைட்டாக இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா நல்லா விரிஞ்சு கொடுக்கும். மாவு நல்லா ஊறிட்டதுனால லைட்டாக ப்ரெஸ் பண்ணி வெளிப்பக்கமாக இழுக்கிற மாதிரி விரலால் செஞ்சோம் அப்படின்னாவே நல்லா தளர்த்தியாகும் மாவு. ஓரளவுக்கு இந்த சைஸ் விரிச்சதுக்கு அப்புறம் நம்ம எந்த அளவுக்கு மைதா மாவு உருண்டை எடுத்தோமோ அதே அளவுக்கான பூரண உருண்டையும் எடுத்துக்கோங்க. பூரணம் அதிகமாயிடுச்சு அப்படின்னாலும் நமக்கு தட்டும் பொழுது மாவு லென்த்து பத்தாமல் ஆகிடும். பூரணம் அதே சமயத்தில் கம்மியாக வச்சிட்டாலும் உள்ளே வெறும் பூரணம் இல்லாமல் எம்டியாக இருக்கிற மாதிரி ஆகிடும். அதனால் மைதா மாவு கடலை மாவு உருண்டை ரெண்டுமே சமமான உருண்டையாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ பூரணத்தை உள்ளே வச்சுட்டு நம்ம கொழுக்கட்டைக்கெலாம் மூடுவோம்ல, அந்த மாதிரி லைட்டாக அப்படி இழுத்து மூடணும் அப்படின்னாவே கரெக்டாக இருக்கும். மூணுத்தப்புறம் ஒரு வேளை எக்ஸஸாக நிறைய வெளியில் மாவு இருந்துச்சுன்னா மைதா மாவு எடுத்துருங்க. எனக்கு கரெக்டாக இருக்குது, அதனால் நல்லா ப்ரெஸ் பண்ணி அமைக்க கொடுத்துட்டேன். இதை அமைக்கிட்டு திரும்பவும் நம்ம ஃபஸ்ட்டு செஞ்ச மாதிரியே லைட்டாக கையை வச்சு ப்ரெஸ் பண்ணி கொடுங்க. ஒரு வேளை கையில் அமுக்கும் பொழுது ஒட்டுற ஃபீலோ இல்லைன்னா விரியாமல் இருந்துச்சுன்னா லைட்டாக எண்ணெய் தொட்டுக்கோங்க அப்பப்போ, இல்லைன்னா நெய் கூட நம்ம தொட்டுக்கலாம். இது செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம ஒரு 2-3 போலி உருண்டைகள் தட்டி எடுத்துட்டோம் அப்படின்னா அடுத்தடுத்து செய்கிறது நமக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். டைம் செய்யும் பொழுது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். நமக்கு வேணுங்கிற சைஸில் நம்ம எடுத்துக்கலாம். எனக்கு பட்டர் ஷீட் இந்த சைஸில் இருக்கிறதுனால நான் கொஞ்சம் மீடியம் சைஸ்லேயே நான் தட்டி எடுத்துக்கிறேன்.
இப்போ பாருங்கள், தட்டினதை நம்ம வேக வைக்க போகிறோம். நல்லா தோசைக்கல் வந்து சூடு பண்ணிவிட்டு மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க. நம்ம எடுத்து வச்ச போலியை இதுக்குள்ளே போட்டுடலாம். நல்லா மேலே நெய்யோ இல்லைன்னா எண்ணெயோ தடவி கொடுத்துக்கலாம். ஒரு பக்கம் வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் மற்ற பக்கம் திருப்பிக்கலாம். இது மாதிரி ஒரு 2-3 டைம் மீடியம் ஹீட்டில் லைட்டாக திருப்பி கொடுத்து வேக வச்சுக்கோங்க. எண்ணெய் இல்லைன்னா நெய் சேர்த்து நம்ம வேக வைக்கும் பொழுது ரொம்ப நேரம் ஆனாலும் நம்மளுடைய போலி மேலே வந்து சாஃப்டாகவே இருக்கும். நம்ம மாவை நல்லா ஊற வச்சுருக்கிறதுனால இது நல்லா புஃப்னு நல்லா வரும். நல்லா அமுக்கி கொடுத்து உள்ளெல்லாம் வேக வைக்கணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே சூப்பரான போலி நமக்கு ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இதுதான் நம்மளுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். பாருங்கள் எந்த அளவுக்கு நம்மளுடைய போலி உப்பி வருதுன்னு சொல்லிட்டு. நம்ம மைதா மாவை நல்லா ஊற வச்சிட்டதுனால இது நல்லா புஃப்னு வரும். இந்த மாதிரி உப்பி வரும் பொழுது தான் நமக்கு போலி வந்து சாப்பிடும் பொழுது நல்லா சாஃப்டாக இருக்கும். இல்லைனா வந்து ஆறுனதுக்கப்புறம் மேலே வந்து ஒரு மாதிரி ஹார்டான மாதிரி ஆகிடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு ரொம்பவே டேஸ்ட்டான ஸ்வீட் போலி வீட்டிலே ரெடி பண்ணிட்டோம். இது சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதே சமயத்தில் ரொம்ப நேரம் வரைக்கும் வந்து ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். கண்டிப்பாக நான் சொன்ன இந்த அளவுகளோட நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்துட்டு இருந்த எல்லாருக்குமே ரொம்பவே நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.